கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் உங்கள் அனைவரையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் திருச்சபை சார்பாக இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் நாம் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை நேரம் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, சத்தியத்தை, சுவிசேஷத்தை, தம்முடைய உபதேசத்தை, தம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் பெயர் மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சி. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிற ஸ்தோத்திரம் வசனத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுதான் நமக்கு ஒளி. அந்த ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி நமக்கு வழியை காண்பிக்கும். ஸ்தோத்திரம். இயேசுவே நமக்கு ஒளி என்ற இந்த தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு வசனங்களை கேட்க இருக்கிறோம். எதற்கு நாம் இந்த வசனத்தின் வழியாய் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்மை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார், நம்மை அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தினால மகிழ்ச்சியாக்க போகிறார். இருள் முற்றிலும் நீங்க போகிறது. ஆகினாலே தான் அவர் நமக்கு ஒளியாய் வெளிப்பட்டு நம்மோடு பேசும்படியாய் விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை நாம் கவனிக்கலாம். நாம் இந்த வசனத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த வசனத்துல அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரே வசனம், ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தேவனுடைய தங்க வசனங்கள், தங்க ஸ்தோத்திரம், சத்தியங்கள், ஜீவனுள்ள காரியங்கள் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை நமக்கு தந்திருக்கிறார், சொந்த குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவரோடு கூட இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு தேவையான மற்ற எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுப்பார், அருளுவார், தந்தருளுவார், நம்மை மகிழ்ச்சியாக்குவார் என்பதுதான் இந்த ஒளியின் ரகசியம். பாருங்க, இயேசு நமக்கு பிதாவால் கொடுக்கப்பட்டார். இயேசு அவர் நமக்காக வந்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் கவனிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் 1:7, நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஐக்கியப்பட்டால்தான் நம்ம ஒளியில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஐக்கியப்படாட்டா நம்ம ஒளியில கிடையாது. அந்த ஐக்கியம் எப்படி வருதுன்னா அன்புல தான் வருது. ஸ்தோத்திரம். அன்புல தான் அந்த ஐக்கியம் வருகிறது. ஒருவர் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை அந்த அன்புல தான் வருது. அந்த அன்பினால தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால ஸ்தோத்திரம், அந்த அன்பை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாமும் மற்றவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும் என்பது இந்த செய்தியின் மிக முக்கியமான காரியம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்.
அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இருளில் அவர் இருக்க மாட்டார், ஒளியிலே இருப்பார். ஆனால் பிசாசு எங்க இருப்பான்? அசுத்தாவி எங்க இருக்கும்? சாபம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அது இருளுக்குள்ள இருக்கும். ஆகையினால தேவன் இருளை அல்ல, ஒளியை விசேஷமாக இங்கே சுட்டி காண்பித்திருக்கிறார். அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவரோடு கூட நாமும் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் மறைவு கிடையாது. அதாவது ஸ்தோத்திரம், வெளிச்சம், எல்லா உண்மையும் எல்லாவற்றிலும் உண்மை, மறைபொருளே கிடையாது. அதுபோல அவர் ஒளியிலே இருப்பது போல நாமும் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒளியிலே வாசம் பண்ணணும்னு சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறைகள், பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சில மாற்றங்களை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். என்ன மாற்றம் உண்டாக்க வேண்டும் என்று வேதத்தின்படி நம்ம பார்க்கணும். நம்ம சுயமாக எதையும் நம்ம சொல்லிவிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது. சுயமாக எதையும் நம்ம பேசிவிடக்கூடாது, கேட்டதை பேசிவிடக்கூடாது. வேதம் சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொன்னார், பரலோக தூதி என்ன என்பதை நாம் சரியாக கவனித்து பேச வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கும் போது ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ ஸ்தோத்திர சில தன்னை பாதுகாப்பதற்கு, குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அருவா, கத்தி இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பாதுகாப்பதற்கு, சத்துருக்கள் இடத்தை, எதிரிகள் இடத்துலேருந்து பாதுகாப்பதற்கு, பொல்லாங்கான மனுஷர்களிடத்துலேருந்து பாதுகாப்பதற்கு துப்பாக்கி கூட சிலர் வைத்திருக்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரன்லாம் துப்பாக்கிய பெர்மிஷன் வாங்கி அதை பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார்கள், அதை ஆயுதமாக பாதுகாக்கிறார்கள். ஆனால் இயேசு நமக்கு அப்படி சொல்லலை. கத்தியை எடு, அருவாளை எடு, ஸ்தோத்திரம், கட்டையை எடு, கம்பை எடு அப்படின்னு சொல்லலை. துப்பாக்கி எடு அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஒளியின் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒளியின் ஆயுதம் என்ன? ஒளியின் ஆயுதம் என்ன? ஜெபம். ஒளியின் ஆயுதம் என்ன? ஸ்தோத்திரம், ஆவிக்குள்ளாய் ஜெபிப்பது. ஒளியின் ஆயுதம் என்ன? உபவாசித்து ஜெபிப்பது. இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் விசுவாசம். ஒளியின் ஆயுதம் என்ன? ஸ்தோத்திரம் தேவ வசனம். இப்படி சில காரியங்கள் நிறைய இருக்குது. அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இருளின் காரியங்களை வெறுத்து விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் தேவன் நம்மை பிரகாசிப்பார். அவர் ஒளியாக வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் ஒளியாக வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 9ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா அவர் மனுஷனை எப்படி ஒளியாக்குகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, அந்த ஒளி நமக்குள்ள வரணும், நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும். இருள் நீங்கணும், சாபம் நீங்கணும், யுத்தங்கள் ஓயணும், கடன் பாரங்கள் நீங்கணும் அப்படின்னு சொன்னால், இருளாகிய இந்த சாபங்களெல்லாம், பிசாசின் காரியங்களெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஒளியாகிய இயேசுவினுடைய ஆயுதங்கள் நமக்குள்ளே வரணும். அதில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது நாம் கவனிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி, இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அந்த ஒளி, நீதியை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அந்த ஒளி, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அந்த ஒளி. அதாவது நல்லதை பேச வேண்டும், நல்லதை பிரசங்கிக்க வேண்டும், நல்லதை போதிக்க வேண்டும். இயேசுவின் காரியம் அது ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷம் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீதியை பிரசங்கித்தால், அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அது ஒரு ஒளி. அந்த ஒளியை நாம் கையாள வேண்டும். சுவிசேஷத்தை
சுவிசேஷத்தின் ஒளி. ஒளி சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள வரணும், நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணும், நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரணும், நம்முடைய மாநிலத்துக்குள்ள தேசத்துக்குள்ள வரணும். அப்படின்னு நம்ம செயல்பட்டால் நம்மையும் பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியமாக ஆண்டவர் இங்கே நம்மோடு பேசுகிறார். அவர் ஒளி கொடுக்கிற தேவன், இருளை அகற்றுகிற தேவன். ஒளி என்று சொன்னால் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நீதி. ஒளி என்று சொன்னால் அது தேவனுடைய வாசம் பண்ணும் இடம். ஆனால் இருள் என்று சொன்னால் பிசாசுனுடைய இருப்பிடம், சாபம், செய்வினை, பில்லிசூனியம், இருள், பயம், காரிருள், திகில், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருளாக இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், அறிவாகிய ஒளி இருதயங்களிலே பிரகாசிக்க வேண்டும். அதாவது நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக, அறிவாக, புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும். அது எங்கிருந்து கிடைக்கும்? வேதத்திலிருந்து கிடைக்கும். வேதத்தை படிக்க படிக்க இதுல இருந்து நமக்கு அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், எல்லா முக்கியமான காரியங்களும் இது உள்ள இருந்து வரும். மெய்ஞானம், மெய்யான ஞானம் எல்லாம் நம்ம இதுக்குள்ள இருந்து வரும். அதை நம்ம அடைந்து ஸ்தோத்திரம், அது நமக்குள்ளே செயல்படும் போது அது ஒளி என்று சொல்கிறார். அறிவாகிய ஒளி அது நமக்குள்ள இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா அது நமக்கு பிரகாசத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும், நம்முடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவர் உங்களை இருளை மாற்ற விரும்பி, சாபத்தை மாற்ற விரும்பி, அறியாமையை மாற்ற விரும்பி, இன்றைக்கும் சிலர் நாள் பார்க்கிறார்கள், இன்றைக்கும் அறியாமையில நடந்துகிட்டு இருக்காங்க. புதன்கிழமை கல்யாணம் வச்சாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. எல்லா நாளும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எல்லா நாளும் கர்த்தர் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் நம்ம திருமணம் வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய மகிமையை செலுத்தும் நாள். அது தேவன் ஒருவருக்கு மாத்திரம். என் மகிமை வேற யாருக்கு கொடைன்னு அப்படின்னு சொல்லிட்டார். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுடைய ஓய்வு நாளில் நம்ம அவருக்கு மகிமை செலுத்துகிற நாளில் நம்முடைய சொந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஆனால் சோத்திரம் மற்ற எல்லா நாளும் நல்ல நாளாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒளி, அறிவாகிய ஒளி, ஞானமாகிய ஒளி. இன்னும் மூடப்பழக்க உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் மாறணும். மாறினா தான் ஒளி பிரகாசிக்கும், இருள் கடந்து போகும். ஆகையினால அறிவாகிய ஒளி நமக்கு வேணும், சுவிசேஷத்தின் ஒளி வேணும், ஆயுதமாகிய ஒளி. ஆயுதம், இதெல்லாம் ஆயுதங்கள், ஒளியின் ஆயுதங்கள் இதெல்லாம். ஆமாம், அவர் அப்படி ஒளியில தான் வாசம் பண்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒளி இருள், ஒளிக்கு ஆப்போசிட் இருள். அடுத்து நீதிக்கு ஆப்போசிட்டு அநீதி, விசுவாசிக்கு ஆப்போசிட்டு அவிசுவாசி. பாருங்க, இதில் அப்படியே கொண்டு வருகிறார். இந்த ஒளி அந்த பட்டியலில் ஸ்தோத்திரம் இயேசு ஒளிங்கிற பட்டியலில் என்ன கொண்டு வரப்படுகிறது? விசுவாசம், விசுவாசிகள், நீதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்குள்ள நீதி, நமக்குள்ள விசுவாசம், நமக்குள்ள தேவனுடைய பக்தி வைராக்கியம் இதெல்லாம் இருந்தால் நம்ம பிரகாசிக்க முடியும். தேவன் நம்மை பிரகாசிப்பிப்பார், தேவன் நம்மை கைவிட மாட்டார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் இன்றைய சத்தியம். அதாவது சேரக்கூடாத ஒளி, ஒளியின் ஆயுதங்கள், சுவிசேஷத்தின் ஒளி, அறிவாகிய ஒளி, ஸ்தோத்திரம் இயேசுவாகிய ஒளி. இந்த 4 ஒளியின் இருந்து தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த ஒளி என்பது நமக்கு இனி வருகிற நாட்களில் மகிழ்ச்சி, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. இனி வரும் நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்த போகிறார். சிலர் பாருங்க, கடன் கடன் கடன். ஏன் கடன்? ஏன்னு சொன்னால் அங்கே சோத்திரம் அந்த தேவனுடைய ஒளி இல்லை, இருள் இருக்கிறது.
அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளே இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே நாம் வளர வேண்டும். அதில் நம்ம சரியாய் மாற வேண்டும். அறிவாகிய ஒளியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை நிரப்புவாராக. கர்த்தருக்கு மகிமை. இன்றைய தினத்தில் ஸ்தோத்திரம், கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வளமாக்குவார். இருள் நீங்க போகிறது. இனி தேவன் உங்களை மகிழ்ச்சியாய், ஒளியாய், சமாதானமாய், மேன்மையாய் ஆண்டவர் அவர் வாசம் பண்ணுவது போல நம்மையும் ஒளியிலே வாசம் பண்ண, நன்மையாய் நடத்த அவர் விரும்புகிறார். இவ்வுலகத்திலும் மெய்யான வாழ்வு, பரலோகத்திலும் மெய்யான வாழ்வு கர்த்தர் கொடுப்பார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கேட்ட சத்தியத்தின்படி அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கட்டும், கடன்பாரம் நீங்கட்டும், ஆண்டவரை அறியாமை நீங்கட்டும், ஆண்டவரை கண்டுகொள்ள கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற பாவ சாபம் நீங்கட்டும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், ஆண்டவரே வியாதி பலகீனம் நீங்கட்டும், இருளெல்லாம் நீங்கி போகட்டும், ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசித்து அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.